சேலம் மாவட்டம் சேலம் தாலுகா பனமத்துப்பட்டி ஏரி பகுதியில் நம்ம இப்போ இருக்கோம். இந்த ஏரி பார்த்தீங்கன்னா ஒரு அரசு ஆவணங்களும் 3800 ஏக்கர் இருக்கதா சொல்றாங்க. இப்போ நாம இருக்கக்கூடிய பகுதி இந்த அத்திப்பட்டி சூரியர் அப்படிங்கிற பகுதி நம்முடைய பின்பகுதியில் தெரியுது. இந்த பகுதியில் இருந்து மக்கள் ஏறக்குறைய 3800 குடும்பங்கள் 300-400 வருஷமா பரம்பரையா தலைமுறையா இந்த பகுதியில் குடியிருந்தாங்க. சேலம் மாநகராட்சியும் தமிழக அரசாங்கமும் இந்த பகுதி பனமத்துப்பட்டி ஏரியில் வருது, சூரியூரும் அத்திப்பட்டியும் பனமத்துப்பட்டி ஏரிக்குள்ள வருதுன்னு சொல்லிட்டு 2004 இந்த பகுதி ஆக்கிரமிப்பு அகற்றினாங்க. 2004 ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்ட பகுதி ஜல்லூத்து மலைக்கும் போதமலைக்கும் இடைப்பட்ட பகுதி இந்த பகுதி. இந்த பகுதியில் 2004 ஆக்கிரமிப்பு அகற்றங்கிற பேர்ல 3800 கிராமங்களை பஞ்சை பரதேசிகளை, விவசாய மக்களை, விவசாய கூலிகளை ஊற விட்டு தமிழக அரசாங்கமும் சேலம் மாநகராட்சியும் காவல்துறையும் சேர்ந்து விரட்டியிருக்காங்க. விரட்டப்பட்ட பிறகு 2014 இன்னைக்கு வரைக்கும் இந்த பகுதியில எந்த பணிகளையுமே மேற்கொள்ள. இங்க தென்னை மரங்கள், ஆயிரக்கணக்கான தென்னை மரங்கள் இருக்கு, பலாமரங்கள் இருக்கு, மாமரங்கள் இருக்கு, பலன் தரக்கூடிய மரங்கள் நிறைய இருக்கு, விளைபொருட்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் சேலம் மாநகராட்சியினுடைய ஊழியர்களும் காவல்துறையும் பீரியடிக்கா கொள்ளையடிச்சுட்டு போறாங்க. அதை தாண்டி இந்த பகுதியில நீர் சேமிச்சு வைக்கிறதுக்கு, பனமத்துப்பட்டி ஏரியுடைய கொள்ளளவு அதிகப்படுத்துறதுக்கு எந்த வேலையுமே சேலம் மாநகராட்சி செய்ய கிடையாது, தமிழக அரசாங்கம் செய்ய கிடையாது, பொதுப்பணித்துறை செய்ய கிடையாது. தமிழக அரசு, மத்திய அரசுடைய சார்ந்த நிறுவனங்கள் யாருமே, அரசு அதிகாரிகள் யாருமே இந்த ஏரியில நீர் அதிகப்படுத்துறதுக்கு, நீர் வளத்தை அதிகப்படுத்துறதுக்கான வேலையை எதுவுமே செய்யல. இந்த ஏரியிலும் தான் ராசிபுரம் பகுதி குடிநீர் போயிட்டு இருக்கு, சேலம் மாநகராட்சி குடிநீர் போயிட்டு இருக்கு. சேலம் மாநகராட்சி இந்த பகுதி குடிநீர் எடுக்கிறதே கிடையாது, குடிநீர் வேணாம்னு சொல்லி விட்டுருக்காங்க. ராசிபுரத்துக்கு தண்ணி போகக்கூடிய பகுதி பாடிஞ்சு போய் கிடக்குது, தண்ணி போக கிடையாது. இந்த இடத்துல தமிழக அரசாங்கம் மாநகராட்சிக்கு சொந்தமான ஏரியில ஏறக்குறைய ஒரு 400 ஏக்கர் உண்மையிலேயே ஏரி பகுதியில் ஆக்கிரமிப்பு இருக்கு. அங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்த அந்த பகுதியில் புதிய ஆக்கிரமிப்புகள் ஏற்பட்டிருக்கு. அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றத்துலயோ, ஏரியின் உண்மையான ஏரி பகுதியை கண்டுபிடிச்சு ஆக்கிரமிப்பு அகற்றத்துலயோ மாநகராட்சியோ தமிழக அரசாங்கமோ வருவாய்த்துறையோ எந்த கவனமும் செலுத்தாம 400 வருஷம் 300 வருஷம் குடியிருந்த அத்திப்பட்டி சூரியூர் கிராம மக்களை மட்டும் கிராமத்துட்டு வெளியேற்றிருக்காங்க. இதுல என்ன ரகசியம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அதுக்காக உண்மை அறியும் குழு சார்ந்த நாமக்கல் சமூக ஆர்வலர் கார்த்திகேயன், மணிகண்டன், நாகராஜன், நாங்க இந்த குழு இப்போ ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த ஆவணங்கள்ல தகவல் அறிவு நிறைய வாங்கியிருக்கிறோம். இந்த பகுதி மக்களுடைய விவசாயிகளுடைய உரிமையை காப்பதற்காகவும், இந்த ஏரியை காப்பதற்காகவும், இந்த ஏரியில நீர்பிடி பகுதியை அதிகப்படுத்துறதுக்காகவும் தேவையான சட்டப்பூர்வமான வேலைகளை குழு சார்பாக செய்ய இருக்கோம்.